அவனுக்கு 4 அறிவு, உங்களுக்கு 3, அவளுக்கு 4, எங்களுக்கு 6 அறிவுடா. சொல்லிக்கிறாங்க குடிஞ்சு முண்டிக்கு துக்கம் நனைஞ்சு முண்டிக்கு ஈரலைய கைப்பிடிக்கிற சொல்ற கண்ணாடி கட்சியா இல்ல ஒட்டமும் மேலாக்கிற ஒட்ட கூட பரவாயில்ல. நான் அட்டி மடுத்து முடியும் என்ன சிக்ஸ் முடியும். பஞ்சாமர்த்தி பள்ளி பஞ்சாமர்த்தி கூட அவள் டேஸ்ட் ஆக்கிறது. பாரத போர் முடித்தா பத்தனிட சாரதியா நடித்தா செல்லு கொடுக்கலனா கூட ஒரு வாட்டி உனக்கு கொல்ல கொடுத்து மச்சான் பொம்பளை பழுத்து பழா என்னடா மச்சான் ஜோக்கா சொல்லடா மச்சான் அப்படி கொம்பளை படுத்த பழம் என்னடா பழம் ஜோக்கா சொல்லடா மச்சான் ஜோரா சொல்லடா மச்சான் சொன்ன மச்சான் கொம்பளை பழுத்து பழம் இல்லனா எனக்கு வம்புள் பழுத்து பழம் வாங்கிடுவா. கொம்புள் பழுக்கிறது என்ன பழமாக்கும் நல்லா சொல்லுவா பாரு. எப்படி பார்த்தா ரயில் ஒண்ணுக்கு மாட்டேங்குது. சரியில்ல சாப்பாடு சாப்பிட்டாலா அடி கொம்பளை
பழத்தை பழம் உனக்கு கொய்யா பழம்டியா. கொய்யா பழம் அது வம்பள பழத்தை பழம் எனக்கு வாழை பழம்டியா. ஏய் அது மட்டும் கிடையாது. கிடையாதுயா. இப்ப கேக்குற கேள்வி முக்கியமான கேள்வி. மரத்தாள கேளுக்கு முக்கியமான கேள்வி. விட்டு விட்டு இழுக்கிறது என்னடா மச்சான் ஜோக்கா சொல்லாடா மச்சான் ஜோக்கா சொல்லாடா. எங்க போய் நான் அப்படி விட்டு விட்டு இழுக்கிறது என்னடா மச்சான் ஜோக்கா சொல்லணும் மச்சான். ஜோரா சொல்லணும் மச்சான். விட்டு விட்டு இழுக்கிறது இல்லனா எங்களுக்கு விரிச்சு வச்சு அத்தனை வாங்கி வா. விட்டு விட்டு இழுக்கிறதா? விட்டு விட்டு இழுக்கிறது என்னது? நல்லா இழுத்து இழுத்து இழுக்க மாட்டான் வந்து உட்காந்துங்கிறான் பாவன். அவனை போய் முறுக்கா என்னது? ஈர்கோலி தாண்டி விட்டு விட்டு ஈர்கோலியா அப்படி போய் முறுக்காடி போய் என்ன 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 சொல்லு பாபா அடி விட்டு விட்டு இழக்கிறது ஈர்கோலி விட்டு விட்டு இறக்கிறது அவ சொன்ன மாதிரி ஈரிக்குள்ளிடியா அதை விரிச்சு வச்சு ஏத்துறது உனக்கு ஏறு பண்ணிடியா. சரியா போச்சுக்கண்ணே. இருந்தாலும் நாடகம் பண்ற நகைச்சுவை தேவை. இருந்தாலும் பொண்ணு வந்த உடனே யாரம்மா எந்த ஊரம்மா உட்காந்துதோ வரவுதோ ஜாதிதோ ஜனதோ பாத்துதோ அங்கலுக்குள்ளே பங்கலுக்குள்ளே அப்படி பொண்ணா இப்ப பொண்ணா எதனா ஒரு வார்த்தை எடன போட்டு வந்து மாலை கண்ணாடி போடுது. அவ ஸ்டாண்ட் கருவி வாய் அவ ஸ்டாண்ட் சாயல் குப்பையா அவன் போத்தத்து மோரு குப்பையா ஒரு பக்கத்துறான் ஊரம போட்டு போட்டாங்க 10 பக்கத்துறான் 10 போட்டு தரமா எடு ஒரு ரோடு 4000 ஏறி நம்ம என்ன சொன்னா ஒரு மகாச்சந்திரன் ஊராமுட்டு பள்ளி போய் ஆடுறான். அதுக்குதான் இன்னைக்கு போச்சமல்லி ஆட்டத்துக்கு போயிட்டு கவர்ல மூட்டை கட்டி எடுத்து என்ன நாம கஷ்டப்பட்டு காசு போட்டு 60 ரூபாய் 70 ரூபாய் போட்டு சாப்பாடு வாங்கி தின்றது நாம இட ஊராமுட்டு பள்ளி போனா என்னடா பண்ண அதுக்கு தாண்டி உள்ள இது கவர்ல ஏய் இல்ல இவன் கண்ணை பாரு கல்யாணத்துக்கு லைட் போட்ட மாதிரியும் இவன் மூக்க பாரு மூடு எடுத்து போட ஆற மாதிரியும் ஏய் அதெல்லாம் உட்கார வைக்கிறது அந்த இது ராத்திரம் ஆடுறீங்க. வேலு மூடிக்கு கோட்டுப்பாடி தொட்டாமே வாட்ட பூஜை நான் சொன்ன மேனேஜ் இருக்கு. இப்படி ஒரு ஆட்டம் வை சக்காத்தியார் சண்டை நாடகம் வைய இந்த சக்காத்தியார் சண்டை நாடகமா போத்துப்படியாரு பாத்துட்டோம். அது ஒரு நாளைக்கு பாத்துட்டோன்னு சொன்னோம். கேட்க மாட்டியாங்க கோயிலாமா இல்ல உன் சார்பில் ஒரு ஆட்டம் ஆடி இல்லாமா என் சார்பில் நான் 25 அவனை ஓட்டுப்பா. ஏய் அதனால அப்படி இருந்தாலும் இந்த தெய்வம் இருக்கிற போது நான் யாரம்மா ஊரம்மா என் நாட்டுக்கு சேர்ந்தவன் என்னுடைய பேர் என்ன நான் வந்த சமாச்சாரம் நான் யாருக்கு மனைவி. ஆமா
எங்கம்மா அது எழுந்து போறீங்க மூத்தறதுக்கா மனாடிங்கன்னு மூத்திரத்து வரையிடுங்க எனக்கு தான் இடசுகள் அப்படியே போய் வரலாம் போய்வா பாப்பா முன்னத்தார மண்ணாடை கொதே துறதாம போயிடலானே அப்படி பண்ணிரு எல்லாத்துக்கு தலைமையில விட்டுனா தலைமையில ஒருத்தர் ஒண்ணும் இல்ல பாப்பா நான் இப்படி சீலை கேட்கி என்னமா இப்போ ஒண்ணுக்கு வந்துச்சு நான் போய் இந்த மண்டபத்து நேரம் நின்னாண்டியாக்கா எந்த போமனாடி மகராட்சி தேர்வு எப்போ கண்டு ஆகிருக்கோம் இவனும் பின்னாடியே வந்தா தூக்கி பின்னாடி வந்துனுங்கிறா எனக்கு பின்னாடி வந்துங்கிறான் நான் பாக்குறேன் பாக்கல சரி எப்படி காலு சிலைக்குது சவுடி காக்கா போயிருமா அப்ப நானும் என்ன பண்ண தூக்கி இப்ப நின்னுடா இவ கவுடு வச்சு எனக்கு கிட்டி பருப்பி நின்னுக்கிறான் உன் பக்கமே எப்படிடா பாதி மூத்திரம் வெளியே வந்துருச்சு பாதி அப்படி நிக்குதுடா என்னாடி கேசாரா நானும் காலு இப்படி தட்டான் இந்த சைடு சவுண்டால கேட்டு போவான் அவன் எனக்கு முன்ன விடாடா தூக்கி பிடிச்சின்னு சர்றன்னு போதுடா நானும் நின்று பார்த்துட்டு இவ்வளவு முன்ன இறங்கிட்டான் அப்ப நான் முட்டுலாச்சு அவன் விட்டு போன பாப்பா ஏண்டா என்னென்னமா கொடுத்தா ஏதோ கொடுத்து உதவினுங்கிறா ஆமா வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்து உதவினுங்கிறா எல்லாமே கொடுத்து உதவினுங்கிறாம்மா ஆனா ஒரு நாளைக்கு சூத்து கொடுத்து உதவும்மா நல்லா சூத்து அடிச்சுட்டு சுகம் பேசி போயிடலான்னு பாக்குறீங்க ஏய் சூத்து கொடுக்குற பொம்மனாட்டி நானு எது எப்படி உனக்கு கொத்து கொடுத்தாலும் கொடுக்கும் மாதிரியா பண்ணா சூத்து கொடுப்பேன் நானு ஏமா எது எப்படி உனக்கு சூத்து சூப்பர் சொல்லிதான் பாதி குறைஞ்சு போச்சு நானும் கேக்குறவங்கள பதில் சொல்ல முடியல அதனால அப்படி மந்தாரை மலர்கள் சூடி மங்கையர் உடனே கூடி எனக்கு முன்பாக வந்தார யாரு அவனி பூனேன்னு சொல்லக்கூடிய 56 நாடு 56 நாட்டுக்கு தலைநகரமாக விளங்கக்கூடிய டெல்லி ஆகி அஸ்தாபுரத்தை ஆளக்கூடிய வேந்தரு யாரு துரியோதன மகாராஜா அவங்க தம்பி யாரு புடுக்கு துடிச்ச மகாராஜா அண்ணவருக்கு மனைவி என்னுடைய பெயரோ திருவர்ண அப்படி திருவர்ண சொல்லிவிட்டேன் இன்று நாள் வரக்கூடிய பரிபந்தம் அதனால ஏதோ காரணமாக என் அக்காவாக விளங்கக்கூடிய பான்மதி என்கிற பிறந்திருவா அக்கா ஒரு திருவு நான் ஒருத்தி மட்டும் போகாது நிம்மதியா போய் பேய் வாட்டு போய் உள்ளக்கிறா எத்தனை பேர் போட்டி வந்தாலும் தேர்தல் வந்துக்கிறாங்களா அதனால எல்லாம் தங்கச்சி மாதிரில கூட்டுவா தொப்புல காட்டு பாக்கலாம் தொப்புல வாடுங்க தானே ஆமா ஆப்பா உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்குது அவளை
எல்லாம் முன்னாடி போனா பின்னாடி பண்றான் முன்னாடி நம்மள தூரத்துல பின்னாடி தூரத்துல டாக்டரா பேக் ஷாட் பழக்குதுடா அவனுக்கு நம்மள கூட்ட போறீ கூட கெத்துடுவானா சோப்பு வச்சு கரெக்ட் மலையேறி மடுமே கிளம்பி மலையேறி போச்சு அங்க போனா இல்ல வயசு பண்ண பாபா என்ன சொல்றா மாடி ஏறி மாடி மேய்க்கும் சின்ன தம்பி ஆமா மலையேறி போச்சு மஞ்சு மலைக்கு அந்த பக்கம் மாடி ஏறி போனால் மாடி ஏறி போனாலன்னா அந்த மஞ்ச புள்ள மேய்ச்சாலன்னா நீ பூசோ மஞ்சளிக்கு பாபா தமிழ் மாமா மைகி வரா அரும்பு வீச முளைக்கல இந்த பொண்ணுகிட்ட ஒண்ணு என்ன பண்ண முடியுமா அரும்பு மீச முளைக்கல ஆமா குடும்பத்தான வந்து செய்யறான்னு கேக்குற ஆமா ஏய் சின்னாரு வா கொஞ்சம் கொய்யா மாடியா பட்டந்த மிளகா பாத்துனுங்கறியா பட்டந்த மிளகா ரவதாக்கம் கடிச்சு பார்த்தா எவ்வளவு காரமாக்குது அந்த மாதிரி ஒரு நாள் போகட்டும் நீனான வார்த்தை போனால் போகட்டும் ஆனா இப்ப அப்ப மருகளும் என்ன பிற தாய் மருகளும் உலகத்தில் குறை இல்ல சபை தேவர் சபை இந்த நாளில மக்களால் தேர்ந்தெடுக்கும் சபை வக்கானகர் சபை ஆட்டாட முடியும் மக்களால் தேர்ந்தப்பட்ட பாதி படுத்துடுங்குது பாதி உக்காந்துக்குது பாதி நின்னுடுங்குது பாதி உக்கானே தூங்குது அப்படி இருந்தாலும் யாரு சொல்லு அதிபர் சொல்லிட்டு அப்படின்ற நாளையிலே பாக்கக்கூடிய யாரும் அக்கா வாயோட குடி வான்மதி என்கிற பெருந்திரு அக்கா வரும்படி போய் பார்க்கலாமா நட போலாம் இந்த சீமான பேர தூக்கி யார் யார் போட்டுட்டாங்க அப்பெல்லாம் நீங்க போடுவீங்க
முன்னே போடி போலாம் வெளியா பொம்பளைங்க வர பொம்பளை கடந்த கொடி நல்லா இருக்குன்னு சொன்னோம். இப்ப வெற்றி கொடி வேலை நோடின்னு ஒரு நிமிஷம் சரிங்க. 60க்கு 60 ஆகிய குறுக்க ஒரு 20 80 ஆகிய ஏடி பட்டு கூதிக்க உனக்கு பாடி கேக்குது. ஏய் நீ அப்படிதான் பாட்டு பாடுறியா? ஏய் உச்சி என்னது வந்துடா? உச்சியில மயிர் இருக்கா? கொச்சையில மயிர் இருக்கா? நம்ம சாதாரணமான குடும்பம் இல்ல இல்லையா? 60,000 வீடு நம்பிடுச்சு. 60 அப்புறம் சொல்லிடுறியா? சொல்லிடுறா அப்புறமா பேசுவோம். போடி கூதி முன்னிட்டு அப்படியே கேட்கறியா? தெய்வலோகத்தக்கூடிய ஆடி இருந்தாட்டா தெய்வ சபையில ஆனா பிறந்த அப்பமார்கள் தாய் தந்தையர்கள் அனைத்து பேரும் அமைந்திருக்கிறாங்க. உண்மைதான். இது என்ன சபை? இது மாபெரும் மக்கள் சபை. ஆமா, இந்த மக்கள் சபை எதுக்காக கூடி இருக்குது? இதுதான் கோயில் ஏதாவது திருவிழா போட்டுங்கதான். கோயில் திருவிழா போட்டுங்கிறாங்க. திருவிழா முன்னெடுத்து ஆமா துரையம்மன் ஆலயம் முன்னால ஆமா நடைபெறுவது. உண்மைதான். ஏலூர் சபையில ஏலூர் கவுண்டர் தலைமையில் நடந்து துரைசாமி ஆசிரியர் சத்தமா பேசுறீ பெருசலி வாத்து கூதியா துரைசாமி ஆசிரியர் மேடாச்சார் துரைசாமி ஆசிரியர் முன்னால் நடக்க போகிறது. ஆமா ஆமா. ஏலூர் செந்தில் கவுண்டர் மற்ற ஊர் கவுண்டர் ஏலூர் கவுண்டர் சேர்ந்தும் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. புரியுதா? அப்படி இருக்க மேலும் ஓங்கி வளரட்டும். இந்த மலையனூர் அமர்ந்த மாதிரி இந்த துரையம்மன் சென்னதியில அமைதியாக அமர வேண்டும். அதனால போய் பார்க்கலாமா?
மல்லிகை முள்ளிகை என்று சொல்லக்கூடிய கோந்து மந்தாரம் என்று சொல்லக்கூடிய மலரெல்லாம் பறித்து வந்து மண்ணிலால் கால் கழுவி தங்கை மார் அனுப்பி ஓடி வந்த நமக்கு. அப்படியா ஓடி வந்து கண்ணே ஆமா. அன்போடும் பாசத்தோட ஒரு அக்கா தங்கைய பாதத்தை பஞ்சிருக்கீங்க. ஆமா. ஏன் ஊத்தாச்சு போட்டு வரையில வந்தீங்க நேற்று கூட நல்லா நடிப்பாமா. அதனால அப்படி என்று சுகமா இருக்கணும் கண்ணே. இருந்தாலும் நான் இருக்கிற பெரிய வீடு, அதனால எந்த குறையும் இல்லாம ஆமா சந்தோஷமா இருக்கணும். அப்படியா நாளையில எங்களை வரவழைத்த காரணம் என்ன? காரணம் என்ன? எதுக்காக வரவழைத்துன்னு கேட்கிறேன். ஆமா சொல்றேன். காரணமாக ஆமா வீட்டுக்காரரு உங்க மாமா வரும்படி உத்தரவு. அதனால வரமன் இல்ல ஏமா திரும்பி இல்ல ஏன்டா திரும்பி நில்றியா? ஏன் திரும்பி இருக்கேன்? ஜாக்கெட் பாத்துக்கோங்க அம்மா. ஜாக்கெட்டான வாக்கா ஜாக்கெட்டை பாருங்க. யாரு இந்த ஜாக்கெட் தேய்ச்சி டெய்லர் வாக்கா? இது அவங்க கால் பண்ணணும், இந்த மத்தவங்க கால் பண்ணணும். முன்னே கேட்கல நீ சீலை எடுத்து வர மகராஜர் மேட்ச் அந்த மாதிரி எடுத்து வந்துருவாங்க. நானும் 24 ஜாக்கெட் தேய்ச்சி வச்சுருக்கேன். எங்க சீலை கொண்டு போறதால மேட்ச் ஆயிடுச்சு. பரவாயில்ல அக்கா, நீ ஏதோ மேட்ச் ஏதோ காணும் மாமா ஒரு மணி சொல்லுங்க. நான் போலாம். எப்பயோ பாருங்க மனைவியானவன் கணவன் பாதத்தை எப்படி பொறுப்பா பணிஞ்சிருக்கணும். காலை கும்பிடுங்கடா இங்க பாக்குறீங்க கேக்குறீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க தெரியுமா தெரியாதா? என்னுடைய பார்த்த பண்ணி எப்படி இருக்கணும்? பாதத்தை பழங்கினால இந்த கடற்கரை உலகத்துல சுகம் பெற்று வாழையாக நீங்க வாழ வேண்டும் சொல்லி பார்த்திருக்கிறேன். அவங்க ஆசா கூட்டத்தெல்லாம் வாழ வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று ஆமா வாழ்த்து சொல்லிருக்கிறீங்களே, ஒரு வார்த்தை கேட்கலாம்.
எனக்கு கையை எதுக்கு பிடிச்சிங்கிறா யாரு இல்ல எனக்கு நடக்க முடியல கோழு ஊனி நடக்கிறான் இல்ல எனக்கு கையை பிடிச்சிருவாங்க நாங்க சண்டையில மண்டை உடனே இல்லையா அதுக்குள்ள தவிர வச்சு வரப்புள்ள என்னாச்சு அப்படி அடிச்சு பாவம் யாரு அது பாவம் அப்படி நெறி போயிது அது போய் உட்காந்து வீசி பாவம் இப்ப ஐஸ்கிரீம் பண்ண இப்பெல்லாம் நான் வேணா பாருமா மாமா சொல்றாரு ஏன் என் கையை பிடிக்கிற இல்ல பொண்டாட்டிக்கு புருஷன் கையை பிடிக்காத மத்தவங்க கையை பிடிக்கலாமா நீ கையா பிடிச்சு நோண்டியா நோண்டி யாரு நோண்டின்றா மாமா அப்படி இருந்தாலும் மாமா இந்த நாளைக்குல நாங்க ஒத்த வாரத்துக்கு 99 பேர் எங்க நாத்தனா உங்க தங்கச்சியோட சேர்த்துனா திருச்சடியோட சேர்த்து சரியா 100 பேர்ல இன்னைக்கு 4 பேர் மட்டும் கனமா வந்து நில்லுங்க அப்படி சொல்லி என்ன சமாச்சாரம் என்ன காரணம் ஏன்னா வேலை எங்களுக்கு ஆடி சொல்ல சொல்லி கம்மி அப்படியே பேசு நீங்க பேச உங்களை அனுப்பிச்சிருக்கிறேன் எனக்கு கூட்டி அனுப்புங்க காணாங்க போய் வரேன் காணங்க போறியா ஆமா இப்ப நாட்டுல இருக்கக்கூடிய நேரம் இந்த நாளில திடீரென்று காணங்க போனோம்னு சொல்றேன் என்னது காணங்க நமக்கு பங்காளி யாரு பங்காளி பாண்டவரை ஓட்டி வச்சு எத்தனை வருஷம் ஆகுது ஏங்க 6 வருஷம் மாமா ஐயோ 12 வருஷம் ஆயிடுச்சு மாமா சரியா பாதியை கட் பண்றாங்க அவரே புள்ள ஒரு ஞாபகம் மறந்து என்னமா ஞாபகத்துல உங்களோட ஓடியாடுனா எல்லாத்தையும் அது போய் பாக்குறது வாங்க 12 வருஷம் நீயோட முடியுது இன்னும் ஒரு வருஷம் ஆமா அதனால காட்டுல சென்று பாண்டவர்கள் இறந்தாங்களா பிளச்சாங்களா சத்தாங்களா போனாங்களா பார்க்கணும் பார்த்துட்டு வரேன் அதனால இங்க நாட்டிக்கணும் பாண்டவர் வனவாசம் போயிட்டாங்க 12 வருஷம் ஆச்சு இந்த பாண்டவர் காட்டு உயிரோட இருக்கிறாங்களா செத்துட்டாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக காணங்க போறேன் ஆமா அவங்க பகடை ஆடி சூதுனால பகடை ஆடி ஓட்டினது தான் அவங்க செத்தா என்ன பொழைச்சா என்ன புள்ள சொல்லுறாங்க என்னதான் தானே 1000 தாலி அம்மா கட்டணம் பொண்டாடி சொல்ற மாதிரி மத்த பொண்டாடி சொன்னா வச்சுக்க மாட்டாங்க அதனால வீட்டுக்காரனுக்கு புத்திமதி சொல்லி கம்முன்னு வீட்டுக்கு சொல்லி எல்லாம் கழி பண்ணி கருவாடு சரி நச்சுக்கலாம் ஆளுக்கு ஒரு உண்டை சாப்பிடாம சொல்லிட்டு எல்லாத்துக்கு 10 ரூபாய் வந்துருப்பா நிக்கிறது என்ன முதலீட்டு போட்டா எந்த நாளும் ஒண்ணு போட்டா 10 போட்டா என்ன எடுத்து விடுவான் எந்த நாளும் ஒன்று என்ன கெடுபுத்தி என்னம்மா ஒரு அநியாயம் ஒரு நியாயத்துக்கு நியாயம் இல்ல அவங்க எங்கேயோ போயின்னு போறாங்க எங்கே இருந்து போறாங்க இல்ல பங்குக்கு வந்தவங்க பங்காளிங்க சும்மா விடுவாங்க சொத்து கேட்காத இந்த மனுஷனுக்கு அறிவு வேணாவா அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் சண்டை 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 சண்டை
அவங்கள ஒழிக்கணும், ஊரை விட்டு முடிக்கணும், முடிக்காச்சு. அவங்க வனவாசம் போய் 12 வருஷம் ஆகி போச்சு. அவங்க செத்தா என்ன, பொலிசா என்ன, உயிரோட இருந்தா என்ன, தான் இந்த ஆளுக்கு சாதாரண ஆள் கிடையாது. அப்படி வர்றப்ப அப்படி புடிங்கிறதுலாம் இருக்குது. என்ன பண்றது, நாளைக்கு இல்லாத போயிருமேன்னு பாக்குறக்கா. என்ன கேளுங்க சாமி, கேளுங்க. அந்த கழுவுதி பாரு, பொண்டாட்டி சொன்ன பேச்சு நல்லா வாழ்றாங்க. கேட்காது போன அப்படிதான் நல்லாக்காது. நானே ராஜாவாக்கணும், நானே ராஜாவாக்கணும், நானே நீ ராணியாக்கணும். ராணியாக்கணும். ஆனா என்ன கவலைப்பட்டுறீங்க? ஐயோ அம்மா, எப்படா கீழே இருக்கலாம். எதுக்கெடுத்தாலும் ஒரு பொம்பளை பார்த்தா சரி, தேவடியா 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 சொல்லி சொல்லி பாரு. அவன் தேவடியா தலை பண்றாளே இல்லையான்னு. மானாடி மூட்டை மானாடியே அவனே ஒரு படையப்ப சோப்பு கத்து கூதியாம அவனே போய் கட்டிக்கிறேன்னு மானானா இந்த முண்டை மாமா கட்டும்போது என்று கவலைப்பட்டாதா அவளை விட மாட்டேன். எல்லாத்துக்கும் வாய் ஒரு கையில கீழே வச்சிருந்தியா? அக்கா என்ன சொன்ன அப்படி புடிச்சு குத்துறப்பாமா கெடுபூதி கெடுபூதி என்று என்ன கவலைப்பட்டாதா. அதனால ஆண்டவர் பார்க்கணும். ஒரே ஆவலாக்கறா, அதனால நான் விடுவனா? ஆமா, அந்த பாண்டவரை செய்து வந்தேகாம் அரக்கம்மா அரக்கம்மா மாளிகை கட்டி ஒன்னும் தெரியாது புள்ள, அப்படியே பிடிச்சி அடிக்கிட்டு பரவாயில்லையா? என்ன அடிக்க அவனுக்கு எடுத்து பண்ணுவான் அம்மா. வாங்க மூச்சு அரைக்கு 4 மாளிகை கட்டி மாமா காசு அடிச்சதுமே காசு வருது அம்மா. வர வர இந்த பக்கம் அணிப்பட்டி
மாமா டேய் பாரு அப்படி அரைக்கு நாள் மாளிகை கட்டி ஆஹா. ஐவரையும் கொல்ல பாத்தீங்க கொல்ல பார்த்து. அது மட்டும் கிடையாது அது மட்டும் நடக்கு கிடையாது. வந்த வழிதண்ணில ஆஹா. நச்சு முல்லை நாட்டி வச்சீங்க ஆ. குளிக்கு வந்த குழந்தைல ஆமாப்பா. ஊர் ஊசியை நாட்டி வச்சீங்க ஆ. சாப்பிட சாப்பாட்டுல ஜாஸ்தி உலகமறிஞ்ச விஷயம் இது அதெல்லாம் கூட தப்பி அந்த பாண்டவர் பொழைச்சிட்டாங்க பொழைக்குவாங்க. போகும் அந்த வழிதண்ணில பொய்ப்பிடி வச்சு வச்சேன் இப்படி எல்லாம் 1000 வஞ்சனை பண்ணியும் அந்த பாண்டவர் சாகல ஏண்டி தேவடி அவங்க என்னமா சாகர மாதிரி எனக்கு தெரியல உனக்கு தான் தேர் பாட சீக்கிரம் கட்டிடுற மாதிரி தெரியும் இல்ல அந்த பீமனை வச்சுக்குவாளா இல்ல அந்த அர்ஜுனை வச்சுக்குவாளா இல்ல நாய் கொலை பையில வச்சுக்குவாளா ஏய். இல்ல சகாதாவனை வச்சுக்குவாளா ஓ கம்முனிடா நீ அடிக்கடி வந்தா கூட்டுக்காரி அடி ஆன மாட்டோம் அவன் உனக்கு சம்மந்தப்பட்டவன் என்ன பொட்டியான என் கூட்டுக்காரங்க கம்ப்ளீட் பண்ணேமா மாமா நீ பாரத விட்டு தடுக்கிறது எங்களால முடியல காரணம் என்னன்னு கேளு என்ன? கொடுங்கோலாச்சு ஆமா. நீ போட்டதே சட்டம் சட்டம். இட்டதே திட்டம் திட்டம். நீ என்ன நினைக்கிற அதான் சாதிக்கு அதான் செய்வோம். இவ்வளவு நாங்க சொல்றதெல்லாம் வேஸ்ட் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் அதனால இப்ப நீ பாண்டவரை வந்து இப்ப காணகத்துக்கு போய் இருக்கிறாங்களா இல்லைன்னு பாக்குறேன் பாக்கணும் அது வரைக்கும் எங்களுக்கு என்ன வீட்டுல ஊம்பர் வேண்டாம் என்ன ஊம்பர் என்ன வேலை என்ன இல்ல அந்த பக்கம் போய் ஜடிக்கலாம் இல்ல பின்னால் போன அதுக்கு தாண்டா என்ன வேலை செய்யறது வீட்டுல நாங்க ஏய் நம்மளோட நாட்டை தேடி கத்தி குட்டி கவிப்பாடு வரப்பா மரப்பா ஜோகி தங்குமா ஆஹா. யாரு வந்தாலும் சரி யாரு வந்தாலும் சரி நல்லா கரியேன்னு தீசு ஆ. அவன் கூஜல் போட்டுட்டான் என்னடா? ஓடில வட்டப்பத்துல அடிப்பாங்க ஓடிடுறியா எறப்பான் பறப்பான் ஜோஜி ஜங்கமா கத்துப்பாடி கவிப்பாடின்னு சொல்லக்கூடிய ஆஹா. பிச்சைக்காரர் யார் ஊரு மேல வந்தாலும் வந்தாலும் சரி சரி. ஊட்ட தேடி வந்தா ஓட்டை ஏடி வருபவர்களுக்கு ஆமா. வறுக்காத எந்த பொருளும் போடக்கூடாது போடாத. எந்த சன்ல கொடுத்தாலும் வறுத்து தான் போகணும் நல்லா கரியேன்னு உங்க உட்கார்ந்து அப்படி தீசியை கொட்டுறேன் இந்த நாட்டுக்கு மட்டும் இந்த வீட்டுக்கு மட்டும் இந்த கட்டளையா இல்ல இந்த நாட்டுக்கு நாட்டில் கட்டளையா? இருக்கிறவங்களுக்கு அனைத்து பேருக்கும் இந்த நாட்டை தேடி வருவதற்கு வறுக்காம எந்த சன்னலையும் போடக்கூடாது போடாத. சரிங்க அப்படி இந்த நாட்டுக்கு கட்டளை போட்டு வீட்டுக்கு கட்டளை போட்டு போய் காணகம் போறீங்க கானகம் போய் நீங்க போய் வாங்க நீங்க சொன்னபடி வறுக்காத எந்த சன்னலையும் யாரும் போடுறதில்லை போய் வா.